தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு பெண் தலைவர் நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு பெண் தலைவர் நியமிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. 29 தொகுதிகளில் போட்டியிட்டது. வெறும் 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு ராஜ்யசபா எம்பியை பெற்றது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்தது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டசபை தலைவராக ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அமைச்சராக இருப்பவர் சட்டசபை குழு தலைவராக இருக்க முடியாது. ஆகவே தமிழக சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக வேறு ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பதவிக்கு கடும் போட்டி நிலவியது. இறுதியில் கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிள்ளியூர் தொகுதி பெண் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் தமிழக சட்டசபை காங்கிரஸ் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இவர் தற்பொழுது தமிழக சட்டசபை காங்கிரஸ் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மற்ற 2 எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள். சட்டசபை குழு காங்கிரஸ் கட்சி தலைவராக தாரகை கத்பட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.